வணக்கம் மக்களே, இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பொதுமக்களாகிய உங்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கும் புகார்களுக்கும் தெளிவானதொரு தீர்வை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறது, சரியான வழிகாட்டுதலையும் வழங்கி கொண்டிருக்கிறது நமது ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0442431161 என்ற தொலைபேசி இலக்க எண்களுக்கு அழைத்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய உங்களது புகார்களுக்குண்டான சரியான வழிகாட்டுதலை வழங்க நம்மோடு நமது அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை வரவேற்ற நிகழ்ச்சியை தொடங்குவோம். மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் தலைவரும் சமூக ஆர்வலருமான திரு TC ராஜேஷ் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களுக்கு தொடர்ச்சியா புகார் பெட்டி வாயிலாக கிடைக்கப்படக்கூடிய புகார்களுக்கு தெளிவானதொரு தீர்வை வழங்கிட்டு வரீங்க. அந்த வகையில் உங்களுக்கு வந்தோடனே காமிச்சிங்க வாக்காளர் அடையாள அட்டை, அது பற்றிய விவரம் என்ன, யார் புகார் கொடுத்தாங்க, எத்தனை நாட்களில் அதற்கு தீர்வு கிடைச்சது? அதாவது மேடம், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டத்தை சேர்ந்த தோழர் ஒருத்தர் நம்ம புகார் பெட்டிக்கு ஒரு புகார் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 2 ஆண்டுகளாக எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை தேர்தல் ஆணையம் மூலம் வழங்கப்படலை. அதுக்கான முறையான விண்ணப்பங்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன், ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் அது ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்ன்றதுனால நான் அங்கேயும் கேட்டு அவங்க நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போய் கேளுங்கன்னாங்க. தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டால் கலெக்டர் ஆஃபீஸ் போய் கேளுங்க, மாவட்ட தேர்தல் அலுவலர்னு சொன்னாங்க. இப்படி அலங்கழிக்கப்பட்ட நிலையில் அவர் புகார் பெட்டிக்கு வந்தார். அவருடைய நம்பிக்கை ஜெயிக்கட்டும் என்ற முறையில் அது நம்ம மக்கள் வழிகாட்டி இயக்கம் மூலம் புகார் பெட்டி சார்பில் எடுத்த நடவடிக்கைக்கு அங்கே தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் MSc B.Ed அரசு சார்பு செயலாளர் பொது தேர்தல் துறை தலைமைச் செயலகம் சென்னை அவர் அனுப்பியிருக்காரு. அதாவது தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டை கோருதல் தங்களின் மனு நாள் சோன்சோ இவ்வலுவலகம் தேர்தல் 11/4 போட்டிருக்காரு. பார்வையில் காணும் மனு உரிய நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு பார்வை 2 காணும் இவ்வலுவலக கடிதம் வாயிலாக காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு, ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் எலெக்ஷன் ஆபீசர், அவருக்கு அனுப்பிட்டு நமக்கு நகலம் போட்டிருக்காங்க. அப்போ இதன் அடிப்படையில் இது நடந்த நிகழ்வு பிறகு நம்ம போன் வந்த உடனே முந்த நாள் அந்த உரிய அடையாள அட்டையும் கிடைத்து விட்டது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குடும்ப தலைவி அவருடைய மகன் 3 பேருக்குமே அடையாள அட்டை கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க உரிய பதிலும் கொடுத்துட்டு நேரில் அழைச்சி பேசியிருக்காங்க. அவங்க அட்டைதாரருக்கும் போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால உண்மையிலேயே உள்ளார்ந்தபடி அந்த தேர்தல் அலுவலருக்கு, கண்ணன் அரசு சார்பு செயலாளருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்ற இந்த தேர்தல் அலுவலருக்கும் நம்ம புகார் பெட்டி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமா நிச்சயம். இதுல இந்த மாதிரியான வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறதுல என்னென்ன சிரமங்கள் இன்னும் நீடிக்குது? ஏன்னா இப்போ உங்கள் மூலமா மக்கள் வழிகாட்டி இயக்கம் மூலமா கிடைக்கப்படக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை தனிப்பட்ட முறையில முயற்சி செய்யும் போது ஏன் கிடைக்கிறது இல்ல? அது அலைக்கழிப்பு தான் காரணம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நமக்கு கொடுத்தவங்க இந்த அட்டைதாரர்கள் கரெக்டான பின் ஸ்டிப்ல அவங்க இந்த தகவலை கொடுத்திருந்தாங்க. அப்ப எப்ப அப்ளை பண்ணாங்க, அவங்களுடைய வாக்காளர் எந்த பகுதியில் வருது, எந்த தொகுதியில் வருது, எந்த பாகத்துல வருது, இது இத்தனை புள்ளி விவரங்கள் இருந்தது. இத்தனை புள்ளி விவரங்களும் நம்ம அதில் பதிவு பண்றப்போ எல்லாமே கணினமயமாக்கப்பட்டதுனால உடனே கணினமயமாக்கப்பட்டதுல தட்டி பார்க்கறதுக்கு டீட்டெயில் கிடைச்சிருச்சு. கிடைச்சதுமே அது அப்லோட் பண்ணி உடனே போட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறது காப்பி தான் வாங்கியிருக்கோம். இதனுடைய ஒரிஜினல் அந்த ஆலோகிராம் ஒட்டி கொடுக்கறது ஒரிஜினல். அது அந்த வாக்காளர்களுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு 3 நாள்ல பதிவு தபால் மூலம் வீட்டுக்கு டிஸ்பேச் ஆயிடும் அப்படின்றத அந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்றோம். இதுக்கு அந்த கண்டிப்பான முறையில மாநகராட்சியா இருந்தா மாநகராட்சி ஒவ்வொரு டிவிஷன் அலுவலகத்திலும் மண்டல அலுவலகத்திலும் தேர்தல் அலுவலர்னு இருக்காங்க, உதவி தேர்தல் அலுவலர்னு. அப்போ மாவட்ட அலுவலர் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரிப்பன் மாளிகையில தேர்தல் அலுவலர்னு இருக்காங்க, அவங்க தான் கமிஷனர் சென்னையை பொறுத்த வரைக்கும். மாவட்ட அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர், அதன் கீழே வட்டாட்சியர் அலுவலகத்தை தேர்தல் அலுவலர்னு இருக்காங்க. இந்த முறையில நம்ம புகார் கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்கலாம். நிச்சயமா. அது ஏதாவது தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர். வணக்கம், புகார் பெட்டி, யாருங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கங்கம்மா, ராமச்சந்திரன், அரியலூர் மாவட்டம் அரியலூர்ல இருந்து பேசுறேம்மா. அரியலூர் சொல்லுங்க சார், உங்க புகார் என்ன? அதாவதுமா, எனக்கு சொந்தமான நிலம் ஒரு 70 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம், 3 சென்ட். சரிங்க. நான் வேலைக்கு வந்ததுனால என்கிட்ட பத்திரம்லாம் இருக்கு, பட்டா பெற மாட்டேங்கிறார் வட்டாட்சியர். நானும் நிறைய தடவை அலைஞ்சு பார்த்துட்டு கேட்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா வேலையில இருக்கிறனால கொடுக்க முடியாது, அது கிராமநத்த பகுதியில் இருந்து. என்ன காரணம் சொல்றாங்க? வேலைக்கு, அரசு வேலைக்கு வந்துட்டோம். அரசு வேலைக்கு வந்துட்டதுனால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. தோழர் ராமச்சந்திரன், உங்க அரசு சொன்னது எழுத்து மூலமா சொல்லுங்க. வணக்கம் ஐயா, உங்களுடைய பதிவுகள் நிறைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க, புகார் பெட்டி உங்களாலேயும் நிறைய நாள் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நன்றி 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 தோழர். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா,
இப்போ அரசனுடைய விதியினுடைய கொள்கை முடிவு என்னன்னு கேட்டா வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் இலவச மனைப்பட்டா வழங்குறதுன்னு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. ஐயா ஒரு நிமிஷம், நான் 70 வருஷமா அதுல இருக்கிறேன், வீடு கட்டி குடி இருக்கிறேன். சரி, நீங்க வீடு கட்டி குடி இருக்கிறது 3 சென்ட்டுங்களா? 3 சென்ட். நான் 70 வருஷமா அங்க மூதாதையர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப போய் பட்டா இப்பதான் நான் கேக்குறேன். இல்ல, இருக்கு. நீங்க அரசு துறையில பணியில சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகுது? அது 10. ஹலோ, 10 வருஷம். 10 வருஷம் தான் ஆகுது. அப்படி நீங்க சொல்லுங்க. நான் ஏற்கனவே 10 ஆண்டுகள் இப்பதான் அரசு துறையில இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் எந்த விதமான வேலையிலும் இல்ல, வறுமையில இருந்த நிலையில அப்ப எங்க மூதாதையர் இருக்கக்கூடிய இதை வச்சு அவங்களுடைய வருமானத்தை வச்சு நாங்க ஏதோ ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கோம். அதனால அந்த அடிப்படையில் எனக்கு அதை ஸ்லாப் நீங்க மாத்தி எனக்கு அது இலவச பட்டாக்கு நீங்க பரிந்துரைக்குன்னு சொல்லிட்டு வருவாய் கோட்டாட்சியருக்கு அலுவலகத்துக்கு நீங்க முறையீடு செய்யுங்க. வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ இருக்காருங்களா, ரெவன்யூ டிவிஷன் ஆபீசர், அவர் தான் இதை தீர்வு காணக்கூடிய அதிகாரம் பெற்றவர். நீங்க அவர் அங்கே ஆர்டிஓ கோர்ட்னு இருக்கு, நீங்க அங்கே அப்ளை பண்ணலாம். நீங்க அப்பாயின்மெண்ட் டேட்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்த இது வரி வாய்தாலாம் கட்டிருப்பீங்கல்ல வீட்டுக்கு, ஆமா, அதெல்லாம் வச்சு நீங்க அவருக்கு அப்பீல் போங்க. மேல்முறையீட்டு மனுன்னு எழுதணும், நீங்க சாதா மனுன்னு எழுதக்கூடாது. முதல் டைட்டில் மேல்முறையீட்டு மனுன்னு போட்டு அனுப்புனர் பெறுநர்னு போட்டு அனுப்புனர் உங்க முகவரி பெறுநர் அது மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு காப்பியை புகார் பெட்டிக்கு அனுப்பி வைங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தியா இதை நிச்சயம் சொல்லணும். நம்முடைய புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு ஃபோன் கால் மூலமா பண்ண முடியாதவங்க நிறைய பேர் லெட்டர்ஸ் மூலமா உங்களது புகார்களை தெரியப்படுத்துறீங்க. தெரியப்படுத்துறதுல உண்மையிலே புகார் பெட்டிக்கு மிக்க மகிழ்ச்சி தான். இருந்தாலும் கூட அந்த குறிப்பிடப்படக்கூடிய லெட்டர்ல தெளிவான முகவரி, அதாவது சரியான முகவரியும், கிட்டத்தட்ட சொல்ல போனா நிறைய பேர் செல்போன் நம்பர்ஸை குறிப்பிடாமையே லெட்டர்ஸ் எங்களுக்கு அனுப்புறீங்க. இதனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, புகார் பெட்டி வாயிலாக கிடைக்கப்பெறக்கூடிய புகார்களுக்கு மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் மூலமாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளின் நகல்கள் உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அப்படி அனுப்பப்படக்கூடிய நகல்கள் இந்த அட்ரஸ்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பேக் அவருக்கே, மக்கள் வழிகாட்டி இயக்கத்திற்கே திரும்ப போகுது. இது உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு புகார் அப்படின்னு சொல்லி மக்களின் புகார்களை ஏற்று செயல்படுத்தி சிறமேற்கொண்டு தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்ரஸ் சரியா இல்லை, செல்போன் நம்பரே இல்லை அப்படின்னும் பொழுது இதற்குண்டான தீர்வுகள் காணப்பட முடியாமலேயே போய்விடுகிறது. அதனால மக்களின் கனிவான கவனத்திற்கு நீங்க எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டாலும் சரி, இல்லை கடிதம் மூலமா தொடர்பு கொண்டாலும் சரி, உங்களுடைய தெளிவான விவரங்களை சொல்லணும். அதே மாதிரி கடிதத்தில் உங்களுடைய சரியான முகவரி, அட்ரஸ் அண்ட் செல்போன் நம்பர் கரெக்டாக எழுதி எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும். அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய நீங்க அன்றாடம் சந்தித்து கொண்டுதான் இருப்பீங்க. சார், இன்றைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருத்தர் தவறா செயல்பட்டதன் காரணமா தர்பூசணி விலை போகாம போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சமீபத்துல நான் அந்த பக்கம் புலிக்குன்றம் பகுதி வழியா செல்லும் பொழுது காடு முழுக்க தர்பூசணியாக கடந்தது. கடந்த வாரம் நடந்த நிகழ்வு இது. காடு முழுக்க தர்பூசணியாக கடந்தது. எனக்கு எவ்வளோ விலை அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போங்க, ஊர்க்காரங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்டு போகிறோம், இந்த மாதிரி தர்பூசணி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால விலை போகலை அப்படின்னு சொல்லி காடு முழுக்க தர்பூசணியாக கிடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500 தர்பூசணிக்கு மேலே. அவங்களுடைய வாழ்வாதாரம், இதற்குண்டான இழப்பு அப்படின்னு யார் இதுக்கு பொறுப்பு? இது கேட்டிங்களா? உங்களுக்கு இதுக்குண்டான இழப்பீடு கிடைச்சதுன்னா எங்களுக்கு யாரை கேட்குறதுன்னு கூட தெரியல. ஏன்னா அவங்கெல்லாம் இந்த நரிக்குறவர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்குண்டான விழிப்புணர்வும் இல்லை. இது இந்த பிரச்சனைக்கு எப்படி தான் தீர்வு காண்றது? நீங்க சொன்ன மாதிரி நான் கடந்த 13, 14 ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை எங்க இயக்கத்தினுடைய நிகழ்ச்சி சார்ந்து நான் பயணம் செஞ்சேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் வட்டம், அங்கே ஒரத்தூர், அதே போல் பெரும்பாக்கம், எல்லையண்டத்தூர், கம்மலாமுண்டி, அது மாதிரி சுற்று வட்டாரத்தில் அச்சரப்பாக்கம் பிளாக்கில் ஒரு 10 கிராமங்கள் நாங்கள் பயணித்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி நரிக்குறவர் பகுதியிலே மக்கள் வழிகாட்டி இயக்கத்துடைய கிளை, அவங்களே நிர்வாகிகளை தலைவர் செயலாளர் தேர்ந்தெடுத்து ஒரு 60 ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய ஒரு நரிக்குறவர் 50 குடும்பங்களுக்கு பட்டாவே இல்லை, அடிப்படை வசதியும் கிடையாது. அவங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜை தான். அவங்களும் 5 ஆண்டுக்கு ஒவ்வொரு முறை எம்எல்ஏவுக்கு, எம்பிக்கு, தலைவருக்கு, சேர்மனுக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க. ஆனா அந்த மக்கள் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு அரசு எண்ணற்ற திட்டங்கள் போட்டாலும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் அதை அனுமதிப்பதில்லை.
இன்னமும் அது அன்டச்சபிலிட்டி தீண்டாமை நிலை தான் இருக்கு. அது எங்களோட கவனத்துக்கு வந்த பிறகு நாங்க வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு அந்த 40 நரிக்குறவர் குடும்பங்களுக்கும் மனு கொடுத்து இப்போ அது பட்டா கொடுக்குற நிலைக்கு மூவ் ஆயிருக்கு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடனே எங்க பகுதியில வந்து ஒரு கிளை மக்கள் வழிகாட்டு இயக்கத்தினுடைய கிளை அமைங்கன்னு சொல்லி அந்த கிளை திறப்பு விழா வந்து போன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அப்ப இந்த கிராமத்துல எல்லாமே 2 வீலர்ல தான் நான் பயணிச்சேன். அப்ப நீங்க சொன்ன அதே நிகழ்ச்சி பார்த்து கண்ணீர் விட்டு போனேன் நான். எங்க பார்த்தாலும் ஏக்கர் கணக்குல அப்படி அப்படியே இப்ப இந்த பூசணிக்காய் மாதிரி நிக்குதுங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஒருத்தர் கூட அதை எடுத்துட்டு யூஸ் பண்ண முடியல. ரெண்டாவது வந்து அது சீரழிஞ்சு போச்சு. அது வந்து ஏறக்குறைய எவ்வளவு ஒரு ஏக்கர் செலவு பண்ணா ஏறக்குறைய ஒரு 30,000-40,000 செலவு பண்ணிருப்போம் சார். ஒரு 5 ஏக்கராக்கு என்ன ஆச்சுங்க, அதுவே போயிடுச்சு. அப்ப இது லட்சக்கணக்கில் விவசாயிகள் பாதிக்கப்படுறப்போ வெள்ள பேரிடர் சீற்றங்கள் வரப்போதான் வந்து அரசு வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு அரசு துறை அதிகாரி அதுல வந்து கலர் இருக்கு எல்லாமே கலர் பவுடர் கலக்காங்கிற ஒரு இது வந்து தேங்காயில குண்டு இருக்கிற மாதிரி சொல்லி ஒரு படத்துல வரும் பாருங்க, அது மாதிரி விளம்பரம் ஆனதுனால இப்ப என்னாச்சு, ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசு குறிப்பா மாநில முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தாயுள்ளத்தோடு இந்த பாதிக்கப்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த தர்பூசணி சாகுபடியில பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் உரிய நிவாரணத்தை வழங்குறதுக்கு உத்தரவு போடணும். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா அதிகாரிக்கு பணியிட மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்யூஷனா வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. அது எந்த அளவுக்கு ஒரு புறம் இருந்தாலும் கூட அவங்களுடைய தர்பூசணி விவசாயிகளின் வாழ்வாதாரம் நிச்சயமா பாதுகாக்கப்படணும். அரசு இதை சிறமேற்கொண்டு போர்க்கால அடிப்படையில செய்யணும். ஏன்னா இது வந்து சீசனல் ஃபுட் அப்படிங்கும் பொழுது அதற்குண்டான அவங்களுக்குண்டான எவ்வளவு முதலீடு செய்திருப்பாங்க, அவங்களுக்குண்டான வாழ்வாதார பிரச்சனைகளை உடனடியா அரசு வந்து கவனத்தில் கொண்டு இதை வந்து அவங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் பெட்டி வாயிலாக வலியுறுத்தி சொல்லுகிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், புகார் பெட்டி யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், உங்க பேரை எந்த மாவட்டத்துல இருந்து அழைக்கிறீங்க? சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். உங்க பேருங்கய்யா? தேவேந்திரன். தேவேந்திரன், சொல்லுங்கய்யா, உங்க புகார் என்ன? எங்க ஊருக்கு பட்டா இல்லைங்க மேடம். ஐயா விவரமா சொல்லுங்க. எந்த தாலுகா? கெங்கவள்ளி தாலுகா. கெங்கவள்ளி தாலுகா. நீங்க கிராமம் எந்த கிராமம்? கூடமலை. கூடமலை. கூடமலையா? ஆமா சார். என்ன பட்டா வேணும் உங்களுக்கு? நிலத்துக்கான பட்டாவா வீட்டு மனைக்கான பட்டாவா? வீட்டு மனை. வீட்டு மனை. வீட்டு மனை. வீட்டு மனை. நீங்க வசிக்கக்கூடிய வீட்டு மனை எத்தனை வருஷமா வசிக்கிறீங்க அதுல? நாங்க வந்து எங்க தாத்தா பாட்டாங்க ஊர்ல. சரி, நீங்க அப்படின்னு சொல்ல போனா ஏறக்குறைய ஒரு 80-90 வருஷம் வசிக்கிறீங்கன்னு சொன்னா ஏன் இது வரைக்கும் பட்டா கொடுக்கல அரசு? நீங்க ஏன் வாங்கல? அது வந்து என்னன்னா புத்த புறம்போக்குன்னு சொல்றாங்க சார். சரி, அதுதான் பிரச்சனை. அப்போ அரசாங்கத்துல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, அதாவது பிரச்சனைக்குள்ளாத நீர்நிலை புறம்போக்காற்ற நிலையில இருந்துச்சுன்னா அதையெல்லாம் வந்து நீங்க உடனே பட்டாவா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் சென்னை உட்பட ஏறக்குறைய 1.5 லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்கறதுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. நீர்நிலை புறம்போக்கு, குட்டை புறம்போக்கு, குளம் புறம்போக்கு, ஏரி புறம்போக்கு அது மாதிரியான நீர்நிலைகள் இருந்தா அது கண்டிப்பா கிடைக்காது. நீங்க அனுபவ பாத்தியத்துல 100 வருஷம் 200 வருஷம் கூட பயன்படுத்திக்கலாம். அது பட்டா கொடுக்க மாட்டாங்க. அதே போல மேயக்கால் புறம்போக்கு அதுக்கு அது மாதிரி தர மாட்டாங்க. மற்றபடி கல்லாங்குத்து புறம்போக்கு, பாட்டை புறம்போக்கு, இது மாதிரியான களம் புறம்போக்கு, இது மாதிரியான வகைப்பாடுகள் இருந்துச்சுன்னா அதை வந்து லேண்ட் கிளாசிபிகேஷன் நில வகைப்பாடு மாற்றி நத்தமா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால இது அரசு கொள்கை முடிவு. நீங்க எத்தனை முறை இருந்தாலும் புகார் பெட்டிக்கு நீங்க 1000 முறை புகார் பண்ணாலும் இதுதான் பதில். சரி, எத்தனை குடும்பங்கள் இருக்கீங்க தேவேந்திரன்? 40 குடும்பத்துக்கும் எல்லா ஆவணங்களும் இருக்கு. ரேஷன் கார்டு, ஓட்டு கார்டு எல்லாருக்கும் வீட்டு மின் இணைப்பு இருக்குங்களா? சரி, ஒண்ணு செய்யுங்க. நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இது கொஞ்சம் விரிவா பேசணும். அந்த தகவல் நான் சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி சார். இன்றைக்கு வந்து கல்வி நிறுவனங்கள்ல சாதியின் பெயர்கள் வந்து நீக்கணும் 4 வார கால அவகாசம் நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வந்து நம்ம வந்து நாங்குநேரில் ஒரு பிரச்சனை பார்த்தோம். சமீபத்தில் 8ஆம் வகுப்பு மாணவன் வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதை பார்த்தோம். வெறுமனே வந்து கல்வி நிறுவனங்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவது வந்து இதற்கு தீர்வாகுமா? இதில் மேலும் என்ன விழிப்புணர்வுகள் தேவைப்படுது மாணவர்களுக்கு? அது கண்டிப்பா இந்த விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு மேடம். ஏன்னா ஜாதி பெயர் வந்து அந்த கல்வி நிறுவனத்திலே நாயுடு, செட்டியார், ரெட்டியார், முதலியார்ன்றது வர்றப்போ வந்து அதுதான் மேலோங்கி இருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா அந்த இன்ஷியல் ஆக்கிடுறாங்க. NCN நாயுடு, CNC முதலியார்.
அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ அது முழுமையான பேர் வரல. வெங்கப்ப நாயுடுன்றத வந்து CVN நாயுடு ஹையர் செகண்டரி ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படிதான் சொல்றாங்க. அதுதான் முதன்மைப்படுத்தப்படுகிறது. அரசாங்கத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, தீண்டாமை எவ்வளவு வன்கொடுமை என்பது டெக்ஸ்ட் புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடுறாங்க. அப்போ அது மாதிரி வந்து மாணவர்கள் மத்தியில வந்து அது ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது ஒரு தனி கமிட்டியை போட்டிருக்காங்க. மாண்புமிகு நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவருடைய தலைமையில அரசுக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஒரு விரிவான பிரீஃபான அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையை வந்து கல்வித்துறையும் அதே போல தமிழ்நாடு அரசும் கெசட் நோட்டிபிகேஷன் போட்டு செயல்படுத்தணும், அதை கண்காணிக்கணும். இந்த ரெண்டு நிலையில் இருந்தா தான் இது போன்ற பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு, டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளுடைய நிகழ்வுல பேசுறப்போ, இது 1000 ஆண்டு அழுக்கு, இந்த 1000 ஆண்டு அழுக்க துடை தெரிய வேண்டும் சொன்னார். அப்ப இது காலங்காலமா 1000 ஆண்டுகளாக புறையோடி போயிருக்கு. அது ஒரே நாள்ல நம்ம ரெவல்யூஷன் புரட்சியை கொண்டு வந்துட முடியாது. அது படிப்படியாக தான் கொண்டு வர வேண்டும். ஆனால் அரசு வந்து இதற்கு முக்கியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். சட்டமாக்கப்பட்டால் ஒழிய அடுத்த கூட வரக்கூடிய அரசு திட்டமாச்சுன்னா அவங்க தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இது குறித்து விரிவா பேசுவோம் சார். இது டீடைலா பேச வேண்டிய டாபிக். நிகழ்ச்சியின் அழைப்பாளர் பார்த்துட்டு பேசுவோம். வணக்கம், புகார் பெட்டி. யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைக்கிறீங்க? திருச்சி மாவட்டம் மேடம். உங்க பேர்? பன்னீர்செல்வம். சொல்லுங்க சார், உங்க புகார் என்ன? நம்ம அப்ப தாத்தா பேர்ல வந்து ஒரு 80 சென்ட் நிலம் இருக்கு மேடம். அந்த நிலத்துல வந்து 69 சென்ட் தான் நம்ம கணக்குல வருது 1940 கணக்குல. ஆனா மேனூர்ல போய் ஈசி போட்டு பார்க்கல, மேனூர் மூலியமா தான் வருது. மேனூர்ல வந்து 30ல இருந்து நான் ஈசி போட்டு பார்க்கல நம்ம பேர்ல இருக்குங்க மேடம். 1930ல இருந்து எனக்கு தெரியாம வந்து ஒருத்தர் வந்து பத்திரம் பண்ணிருக்காருங்க மேடம். இப்ப நான் கீழே விழுந்து எனக்கு ஃபைனல் கார்டு ஆகி ரொம்ப இதாயிடுச்சு மேடம். இப்ப வந்து அப்பா பேர்ல வந்து தாத்தா பேர்ல இருந்து வேற ஒருத்தர் பேர்ல 11 சென்ட் பத்திரம் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன டீட்டெயிலும் கேட்கலாம். சரி, அப்படியே ஐயா பன்னீர்செல்வம், நீங்க அந்த 11 சென்ட் வந்து வேற ஒருத்தர் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? இப்போ வந்து நான் 18ல எடுத்துருங்க மேடம் சார். 2018லயா? ஆமாங்க சார். அப்பதான் தெரிஞ்சது. அப்போட நீங்க 7 வருஷம் சைலண்டா இருந்திருக்கீங்களா? இல்ல சார், நான் இப்போ நமக்கு வந்து வெளியே என்ன சார், நமக்கு தெரியாது. சரி, இதுவரை இது சார்ந்து என்னத்தான் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? யாருக்கு புகார் கொடுத்திருக்கீங்க? நான் புகாரெல்லாம் ஒண்ணு கொடுக்கல சார். இதுல போட்டு மட்டும் கட்டது தகவல் அறிக்கை உரிமை சட்டத்துல. சரி, அதுல என்ன சொன்னாங்க? அவங்க வந்து அப்படியே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். யார் கொடுத்தது? வட்டாட்சியர்? எந்த வட்டாட்சி? வட்டாட்சியர் கொட்டப்பட்டு. கொட்டம்பட்டு தாலுக்கு தாசில்தார் கொடுத்திருக்காருங்களா? ஆமா சார். ஆமா சார். இதுல என்ன இப்ப என்னன்னா ஃபேக் டாக்குமெண்ட்னு சொன்னா, நீங்க ஈசி வந்து 1930ல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் எடுத்திருக்கீங்க? 18 வரைக்கும் சார். 18 வரைக்கும் வச்சிருக்கீங்க. 18 வரைக்கும் அவர் பேர்ல தான் வருது ஃபேக் டாக்குமெண்ட். இல்ல, நம்ம பேர்ல, மகாமணி பேர்ல, எங்க தாத்தா பேர்ல. சரி, அப்ப இந்த 11 சென்ட் வந்து எப்ப அவர் பேர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது? 2009ல. அது வந்து அதனுடைய காப்பி டாக்குமெண்ட் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன் சார். அந்த காப்பி டாக்குமெண்ட்ல அவர் எப்படி சொத்து வருதுன்னு சொல்றாரு? அவர் கேட்டா என்கிட்ட பட்டா மட்டும் இருந்துச்சு. இல்லையா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த டாக்குமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க, இந்த வகையில என்னுடைய அனுபவ பாத்தியில வந்து இல்ல நான் வாங்கினது இல்ல பூர்வீக சொத்து, அது மாதிரி அவர் சொல்லுவாரு. அதனுடைய ஸ்டோரி சொல்லி அதன் பிறகுதான் வந்து இன்னொருத்தருக்கு விற்பாரு. அது மாதிரி என்கிட்ட பட்டா மட்டும் இருந்துச்சு. அவர் பையனை கேட்டேன். இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, இல்ல அதுதான் நீங்க ஈஸி வாங்கினீங்க இல்லையா? ஆமா சார். அந்த 11 சென்ட்டுக்கு எப்போ வந்துட்டு அவருக்கு டாக்குமெண்ட் நம்பர் வந்திருக்கு, அந்த டாக்குமெண்ட் நம்பருக்கு நீங்க காப்பி டாக்குமெண்ட், நகல் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணி வாங்குங்க. சரி, வாங்கிட்டேன் சார். அது நகல் டாக்குமெண்ட்ல சொன்ன இந்த ஸ்டோரி, நான் சொன்ன ஸ்டோரி இருக்கா? இருக்கு சார். அப்ப அந்த ஸ்டோரியை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல திங்கட்கிழமை ஒரு புகார் கொடுங்க. ஓகே சார். அடுத்த நிலையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், நீங்க சிட்டில இருக்கீங்களா வில்லேஜ்ல இருக்கீங்களா? சிட்டில இருந்தா கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஆமா, திருச்சி நகர காவல் ஆணையாளருக்கு அவருக்கு ஒரு புகார் கொடுங்க. புதன்கிழமை தோறும் காவல் ஆணையாளர் புகார் வாங்குறாரு, திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் புகார் வாங்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஆர்டிஓ எங்க வருங்க? வருவாய் கோட்டாட்சியர். நம்ம கொட்டப்பட்டு சார். கொட்டப்பட்டு தாசில்தார் அங்கதான், ஆர்டிஓ அங்கதானா? ஆமா சார், கொட்டப்பட்டு. ஆமா, ஆர்டிஓக்கு தனியா ஒரு அப்பீல் போடுங்க, வருவாய் கோட்டாட்சியர் போட்டு, இது மாதிரி என்னுடைய பூர்வீகமா வந்து தலைமுறையா இருக்க சொத்து இது, இதுக்கிடையில இந்த 11 சென்ட் மட்டும் திடீர்னு வந்து எந்த வித ஆதாரமும் இல்லாமல், ஆவணங்கள் இல்லாமல், வருவாய்த்துறை அலுவலர்களுடைய அவங்களுடைய லஞ்ச லாவண்ய செயலால் வந்து பட்டா கொடுக்கப்பட்டு போர்ஜரியா ஒரு டாக்குமெண்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த காரணமா இருந்த இந்த கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர் ஆகியோர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த பட்டாவை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருவாய் கோட்டாட்சியருக்கு அப்பீல் போங்க.
ஓகே சார். இந்த 3 நிலையில போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரெமெடி கிடைக்கும். சரியா? சரிங்க சார். ஓகே, நன்றி. நன்றி. அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். நீங்கள் சொன்னீங்க இந்த முதலமைச்சர் வந்து அம்பேத்கரின் சொற்களை வந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாரு அப்படின்னு. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள்னே எடுத்துப்போம். ஆனால் 60 முதல் 70 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தான் தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி, தீண்டாமை ஒழிப்பு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாதி மறுப்பு, இது போன்ற கொள்கைகளை தான் வந்து அடிப்படை கொள்கைகளாக வைத்து ஆட்சி செய்து கொண்டு வருகின்றன. ஆனால் இது போன்று அவ்வப்போது ஏதாவது சமூகத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து பூகம்பமாக கிளம்பும் பொழுது மட்டும் இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்களோ, இது ஒரு கண்துடைப்புக்காக நடைபெறக்கூடிய சம்பவங்களாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து பொதுமக்களுக்கு எழுது. காரணம் என்னன்னா, இன்றைக்கு வந்து திரௌபதி அம்மன் கோயில் வந்து இன்றைக்கு வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பட்டியலின சமூகத்தின மக்கள் மட்டும்தான் உள்ளே போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் கூட மேல்பாதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உயர் சமூகத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லக்கூடியவங்க வந்து இன்றைக்கு கோயில்களுக்கு வரல. அப்போது இங்கே சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து எந்த லெவல்ல இருந்து பேஸ்மெண்ட்ல இருந்து மாற்றினா மட்டும்தான் இந்த சிஸ்டத்தை கரெக்டாக இருக்கிற இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியும். அதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள், என்ன மாதிரியான வழிமுறைகள் இன்னும் வகுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நெறியாளர் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு ஆழ்ந்த அறிவு பெற்றிருக்காரோ எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு டீப்பாக வந்து ஒரு 1000 ஆண்டு சப்ஜெக்டை வந்து ஒரு நிகழ்வில் வந்து எப்படி பேசிட்டு போகிற போக்கில் பேசிட்டு போயிட முடியாது. அரசியலில் வந்து ஏதோ ஒரு திரைப்படத்தில் வரும், நான் உட்கார்ந்துருக்கிற இந்த நாற்காலி என்பது 4 கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய கால்கள், அதனால ஒன்று பேலன்ஸ் பண்ணா ஒன்று போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்து நகைச்சுவையாக எடுத்துட்டு போனாலும் கூட உள்ளார்ந்தபடி இப்போ இருக்கக்கூடிய நிலை அப்படிதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னா அந்த கட்சியில அனைத்து சாதியினரும் இருப்பாங்க. அமைச்சர் துறை இருக்காங்கன்னா, இப்போ அமைச்சர்கள் 38 பேர் இருக்காங்கன்னா அந்த 38 பேர் கம்யூனிட்டி வைஸ் தான் இருக்காங்க, மாவட்ட வைஸ் போட்டிருக்காங்க. இப்படி நகர்ந்து போனால்தான் முதலமைச்சர் நாற்காலி நகரம், தமிழ்நாடு அரசு என்கிற ஊர்தான் போயிட்டு கொண்டிருக்கும். அப்போதான் மக்களுக்கான நலவாழ்வு திட்டங்களும் செய்ய முடியும். இதுல நீங்க சொல்ற மாதிரி நம்ம வேங்க வயல எடுத்துங்களேன், வேங்க வயல் பிரச்சனை எத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்கு, இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லையே. அப்ப அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து குரல் கொடுக்கறது அந்த டைமோட சரி. இப்ப பிரச்சனை வருதுன்னு சொன்னா உடனே கொடி பிடிப்பாங்க, கோஷம் போடுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து திருவாளர் ஒரு அமைச்சர் வந்து பேசிட்டாருன்றதுக்காக இன்னைக்கு எதிர்கட்சிங்க வந்து மகளிர் வந்து பெரிய மாநாடு போட்டு ஆர்ப்பாட்டம் போட்டு நடத்துறாங்க இல்லையா, அதார முடிஞ்சு போச்சு. அடுத்த சப்ஜெக்ட் வேற வரும். இப்படி போயிட்டே இருக்குமே கண்டி. ஆனா இதுக்கு நிரந்தர தீர்வு எடுப்பது என்பது சட்ட ரீதியாக மட்டும் முடியும். கடந்த நிகழ்ச்சியில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் நாமக்கல் போயிருந்தேன் மேடம். தகவல் பெறும் உரிமை சட்டம் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தில் ஒரு பயிற்சி பட்டறை நடத்தணும். அங்க நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் அப்படி போயிட்டு வரப்போ அங்க இருக்க தோழர் சொன்னார், இங்க ஜாதிய தீண்டாமை சுவர் இருக்கு சார், வாங்க பாக்கலான்னு போனாங்க. உள்ளார்ந்தபடி நான் ரத்த கண்ணீர் விட்டு வந்தேன். 16 அடி அகலம், ஒரு 50 அடி நீட்டு, ஒரு 50 அடி உயரம் சுவர். கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சுவரை ஏறதுக்கு 2வது மாடியில் ஏறி பார்த்தா அந்த பக்கம் மேல் சாதியினர் இருக்காங்க, இந்த பக்கம் தலித்து மற்றும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அப்போ அவன் பட்டா தீட்டு தொட்டா தீட்டுன்ற நிலை அப்போ எப்போ இருந்திருக்கும் பாருங்க. அப்ப அந்த சுவரை எடுத்துட்டாவே அதுல ஒரு 20 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். அப்ப இருக்கு. அப்ப இதுக்கு அரசாங்கத்துக்கு தெரியாதா? சுதந்திரம் வாங்கி 76 ஆண்டுகள் ஆகியும் இது போன்ற இன்னும் வன்கொடுமைகள் இருக்கு அப்படின்னு தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறைக்கு தெரியாதா? தாசில்தாருக்கு தெரியாதா? கலெக்டருக்கு தெரியாதா? இல்ல சமூக ஆர்வலருக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு யாரும் முடியலையே. அதுதான் சொல்றேன், சமத்துவம், சமூக நீதி, சிறுபான்மையினர் நலன் காக்கக்கூடிய அரசே இது போன்ற விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தாம மெத்தன போக்க கடைபிடிக்குதோ, இல்ல இது அரசின் தலைமைக்கு இது போன்ற விஷயங்கள் எடுத்து செல்லப்படாமலேயே போயிருதோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் எழுது. இல்ல அது மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது மேடம். அரசாங்கத்துக்கு எந்த விஷயமும் கவனத்துக்கு போகாம இருக்காது. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு சொன்னா, ஒரு போலீஸ் எல்லைக்குள்ள நடக்குதுன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன துரும்பு நகர்னா கூட அங்க இருக்கக்கூடிய ஐஎஸ் போலீஸுக்கு போகும், இன்டெலிஜென்ட்டுக்கு போகும். உடனே அங்க இருக்கக்கூடிய அதுக்கு உண்டான தீர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கணும். ஆமா, தீர்வுகள் எடுக்கப்பட்டப்ப என்ன கேட்டா எல்லாருமே திருப்திப்படுத்த வேண்டிய நிலையில ஆட்சியாளர்கள் ஆட்சி கட்டில உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு சமூகத்தை மட்டும் திருப்திப்படுத்த முடியாது. அவங்களோட பயணிக்கக்கூடிய எல்லாமே வந்து வாக்கு வங்கிக்கான ஒரு அரசியல். அது உண்மைதான், அதுதான் அது யதார்த்தமா இங்க சுத்தி வந்தோம்னா கடைசியில் அதுதான் வாக்கு வங்கி தான். அவங்களுக்கு தேவை அதிகாரம், அதிகார போதையில் இருக்க வேண்டும், அதில இருந்து குறையக்கூடாது. அவங்களுக்கு மக்களுக்கு வந்து வாக்காளருக்கு என்னென்ன தேவை அப்பப்ப பிஸ்கட் போடுற மாதிரி தொடர்ச்சியா மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் வந்து ஏன் சிந்திக்கவில்லை, எதற்காக சிந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வைக்கணும் இல்லைங்களா? அப்படி சிந்திக்காத நிலைக்கு வந்துதான் இவங்க என்ன பண்றாங்க, போதையிலேயே இருந்து ஏன் எதற்கு எப்படி என்று ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கத்தையும் கேள்வி கேட்க கூடாது என்ற நிலைக்கு தான் இந்த மக்களால அரசாங்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா. அப்ப அப்படி இருக்கிறப்ப வந்து மக்கள் எப்படி போராடுவான்?
இவன் ஓட்டுக்கு லஞ்சம் வாங்காமல் எந்த வாக்காளர் ஓட்டு போடுகிறாரோ அவன் தான் ஆட்சியாளர் கேள்வி கேட்க முடியும். நிச்சயமா நிச்சயமா. இப்ப அரசாங்கம் என்ன சரியா நினைக்குது? சொன்னீங்க. இது குறித்து விரிவா பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், புகார்பெட்டி யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், உங்க பேர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? வணக்கம் மேம், ஈரோடு மாவட்டங்க, விக்னேஷ். விக்னேஷுங்களா? ஆமாங்க மேடம். சொல்லுங்க, உங்க புகார் என்ன? மேம் இப்ப வந்து ஒரே காலையிலுக்கு முன் அது 3 பேருக்கு வந்திருக்குங்க. சரிங்க. இப்ப அதுல வழிபாதை கேட்டா விட மாட்டேங்கிறாங்க. மேப்லயும் இல்லைங்க. ஆனா இத்தனை நாளா போயிட்டு இருந்த தரந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு எப்படி ஸ்டெப் எடுக்கும்? 3 பேருக்கு உண்டான நிலம்னா உங்களுக்கு அண்ணன் தம்பிங்களுக்கு உண்டான நிலமா அது? ஆமாங்க மேடம். பங்காளி அந்த முறையில பங்காளி முறைக்கு உண்டான நிலம். இதுல உங்களுக்கு மட்டும் வழி விட மாட்டேன்றாங்களா? ஆமாங்க மேடம். எத்தனை வருஷமா இருக்கு இது? பிரிச்சிருக்காங்களா இல்ல அது அப்படியே கூட்டாவே இருக்குதுங்களா? மேம் கூட்டாதான் சப்டிஷன் ஆகலைங்க. கூட்டா தான் இருக்கு. சரி, இதுக்கு உண்டான தீர்வு. விக்னேஷ், அதாவது வந்து உங்களது எந்த தாலுகா? சார் நம்பியூருங்க சார். நம்பியூர் தாலுகா. இது வந்து இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு? சார் இப்ப என்ன ஒரு மாசமா தான் சார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த கார்டு வந்து எத்தனை வருஷமா இருக்கு? சார் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா இருக்கு. அப்போ 100 வருஷமா நீங்க வேளாண்மை செய்து வேளாண்மைக்கு தேவையான இடுபொருட்களை எடுத்துட்டு போயிட்டு வேளாண்மை விளை பொருட்கள் கொண்டு வந்ததெல்லாம் எந்த பாதையில? சார் அதே பாதையில கொண்டு போயிட்டு இருந்தாங்க சார். சரி, அப்போ வந்து அனுமதிச்சவங்க இப்ப ஏன் தடை பண்றாங்க? அதுக்கு என்ன காரணம்? சார் அது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க சொந்த பூமியில விட்டுருந்தோம், அப்படி இப்படி விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இதுக்கு வந்து வருவாய் கோட்டாட்சியர் தான் அதுக்கு உங்களுக்கு ரெமெடி வாங்கி தரணும். அது ரெமெடி கிடைக்கணும் சார். நீங்க முயற்சி பண்ணணும். முதல்ல கோரிக்கை அரசாங்கத்துக்கு கொடுங்க. திங்கட்கிழமை வர திங்கட்கிழமை கலெக்டர் ஆபீஸுக்கு போயிட்டு பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுங்க. இது மாதிரி வந்து 100 ஆண்டுகளாக நாங்கள் பயன்படுத்திட்டு வந்த பாதை வந்து இப்போ வந்து யார் தடை பண்றாங்களோ அவங்களுடைய பேரை போட்டு அவங்க தடை பண்றாங்க. இந்த காலை நம்பரை போடுங்க, சர்வே நம்பரை போட்டு அவங்க தடை பண்றாங்க. இதனால எங்களுடைய வேளாண்மை பாதிக்கப்பட்டிருக்கு, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து அரசு வந்து உரிய அலுவலகம் வச்சு இதை பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு வழிபாதை ஏற்படுத்தி தரணும்னு ஒரு கோரிக்கை மனுவை உங்களுடைய 3 பேருடைய அந்த கார்டனுடைய நிலத்தினுடைய சிட்டா அடங்கலை எனக்கு இணைச்சி கொடுங்க. திங்கட்கிழமை அவராண்ட கொடுங்க. அதே மாதிரி வந்து வருவாய் கோட்டாட்சியருக்கும் ஒன்று நேரில் கொடுங்க. கொடுத்து அவங்க வந்து என்ன விசாரணை பண்றான்னு பார்த்துட்டு அது திருப்தி இல்லைன்னு சொன்னா அதன் பிறகு புகார் பெட்டிக்கு வாங்க. அதன் பிறகு வர்றது தான் சட்ட ரீதியாக தான் நம்ம கோர்ட்டை தான் அணுகணும். ஓகே, நன்றி. மிக்க நன்றி விக்னேஷ் சார். இவங்க வந்து இப்போ இந்த நிலத்தை வந்து அவங்க பங்காளிங்க வந்து பிரிச்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கான பொது வழித்தடம் கிடைக்க பெறுமா? அவங்க அதாவது 3 பேர் இருக்காங்க. இப்போ இது ஏ, இது பி, சி. இப்போ சி போறவருக்கு வந்து பி இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்குறப்ப ஏவும் கொடுக்கணும். இப்போ ஏ வந்து தரமாட்டேன்னு சொன்னார்னா இவர் பியை தாண்டி தான் சிக்கு போக முடியும். அப்போ இது 3 பேரும் வந்து லிங்க் தான். அதே மாதிரி பி இருக்கிறவருக்கு ஏக்கு வந்து கொடுத்தா தான் அவர் வெளியே வர முடியும். இது ஒரு மியூச்சுவல். அதுக்குள்ள மியூச்சுவல் அதான். இது கூட மட்டும் வந்து ரத்த உறவுகள் சொல்றாங்க, பங்காளிங்கன்றாங்க. அவங்க அது பேசி வந்து தீர்வு காணணும். அதுக்கு வந்து வருவாய்த்துறை அலுவலர்கள், தாசில்தார், ஆர்டிஓ நிலையில கூப்பிட்டு வச்சு பேசி, சரிப்பா 100 வருஷமா நீங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு வந்தீங்க, இப்போ வந்து இது மாதிரி பண்றீங்க, இப்போ அதுக்கு என்ன விமர்சனம்? அப்போ வந்து இந்த நிலத்தை வந்து யாருன்னா உள்நோக்கத்தோட வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உனக்கு தடம் கிடையாது, எல்லாம் வித்துட்டு போயிடு அப்படின்னு யாருன்னா ஒருத்தருக்கு செட்டில்மெண்ட் பண்றதுக்காக இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு அதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் தான். அதனால வந்து அவங்க வந்து அதிகாரிங்க வந்து இதுக்கு வந்து ரெமெடி பண்ணி கொடுக்கணும். அதனால அவங்க வழி தடம் இல்லைன்னு சொன்னா தாசில்தாரும் ஆரையும் வந்து வேடிக்கை பார்த்து இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தானே வருவாயாவில் நில வருவாயெல்லாம் வசூல் பண்றாங்கல்ல, அதுக்கு மட்டும் கண்ணு கருத்துமா இருக்கு. எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு நீ தானே பதில் சொல்லணும். அதனால அரசுக்கு இது கடமை இருக்கு. சார், இப்போ வந்து நமக்கு ஆனுவல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு சரியாக இன்னும் எஜுகேட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியல. இதில் எந்தெந்த பள்ளிகள்லாம் அடங்கும், பொதுமக்கள் எப்படி இது போன்ற பள்ளிகளை அணுகுவது, எந்தெந்த பள்ளிகள் இருக்குன்னு எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கிறது? முதல்ல தமிழ்நாடு அரசு கல்வித்துறை வந்து இதுக்கு ஒரு விரிவான தெளிவான சுற்றறிக்கையை வந்து கடந்த காலில் வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டேன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கல்வி ஆண்டும் வந்து அதை வந்து நினைவுபடுத்த வேண்டும், அது விளம்பரப்படுத்த வேண்டும். அதுக்கு முழுமையான பொறுப்பு எடுக்கக்கூடிய அலுவலர் கேட்டிங்கன்னா கிராம லெவலில் பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு மேலே வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், டிஇஓ, மாவட்ட கல்வி அலுவலர். அதில் பல நிலைகள் இருக்கு. ஊராட்சி, அதாவது நடுநிலை, ஊராட்சி, தொடக்கப்பள்ளி, உயர்நிலை, மேல்நிலை, அப்படி வரும். இந்த அலுவலருக்கு எல்லாமே முத்தாய்ப்பாக மேலே இருக்கக்கூடிய மாவட்ட அலுவலர் வந்து சிஇஓ, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்,
முதன்மை கல்வி அலுவலர். இந்த முதன்மை கல்வி அலுவலர் தான் வந்து இங்க டைரக்டர் ஆஃப் கல்வித்துறை இயக்ககம் இருக்கு இல்லைங்களா, டிபி இருந்து இவங்க போடக்கூடிய சர்க்குலரை முதல்ல வந்து கவர்மெண்ட்ல இருந்து வரும். அப்புறம் அரசு வந்து பள்ளி கல்வித்துறை அரசு செயலாளர் போடுவார். அதன் பிறகு டைரக்டர் போடுவார். எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டைரக்டர் இருக்காங்க, அதே போல் வந்து மெட்ரிகுலேஷன் டைரக்டர் இருக்காங்க, ஹையர் எஜுகேஷன் டைரக்டர் இருக்காங்க, அதே போல் ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டர் இருக்காங்க. இத்தனை இயக்குநர்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய சிஓ, டிஓ, பிஓ எல்லாமே இருக்காங்க. அப்போ இந்த இதுல வந்து சிஓ ஆஃபீஸில் வந்து அதை வரைமுறைப்படுத்துகிறாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பிரகாரம் அனைவருக்கும் கல்வி, அனைத்து பள்ளிகளிலும் கல்வி. அதுதான் கேட்கறதுக்கு வந்து தேன் ஒழுகுற மாதிரி இருக்கு, திணிப்பா இருக்கு. அட பரவாயில்லையே, டான் பாஸ்கோல வந்து ஒரு ரிக்ஷா தொழிலாளி பையன் படிக்கிறானா, பெரிய விஷயம். அது பெரிய பெரிய பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல கூட லிஸ்ட் அவுட் பண்றாங்க. பட் ஒரு சாமானிய மக்கள், ஒரு ஏழை எளிய குடும்ப தெருவோர வியாபாரிகள், எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி, பினான்சியலி லோயரா புவரா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பீப்புள் வந்து எப்படி முதல்ல அங்க சேர்க்க முடியும்? உள்ள போறதுக்கே முதல்ல பயப்படும். அதுதான் அதுக்கான விழிப்புணர்வு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு, என்னை சார்ந்து இருக்கிற அரசுக்கு இருக்கு, என்னுடைய வரி பணத்தில் செயல்படுகின்ற அரசுக்கு இருக்கு. அப்ப அந்த அரசு வந்து தெல்ல தெளிவா வந்து நோட்டிபிகேஷன் போட்டு எல்லா பப்ளிக் மீடியா, அதுக்கு தானே வந்து செய்தித்துறை அமைச்சர் இருக்காரு. செய்தித்துறை விளம்பரத்துறைன்னு எதுக்கு இருக்குங்க? அந்த விளம்பரத்துறையில விளம்பரப்படுத்தணும், பட்டி தொட்டி எல்லாம் சொல்லணும். இது மாதிரி அனைவருக்கும் கல்வி என்ற திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல வந்து ஏழை எளிய மாணவர்கள், வறுமை கோட்டில் இருக்கிறவங்க இந்தந்த பள்ளியில படிக்கலாம், அதுக்கான உதவியை வந்து மத்திய மாநில அரசுகள் கொடுக்கிறது அப்படின்றது தெளிவுபடுத்தணும், விளம்பரப்படுத்தணும், போக்கஸ் படுத்தணும். முதலமைச்சர் வராரு, டெப்டி சிஎம் வராருன்னா அது 10 வாட்டி 15 வாட்டி விளம்பரப்படுத்துற அந்த அரசு நிறுவனங்கள் இது மாதிரி சாமானிய மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த சட்டத்தை வந்து ஏன் விளம்பரப்படுத்துறது இல்லை? அதே போல வந்து அந்த முதன்மை கல்வியாளருக்கு தெரியறது இல்லை. கடைநிலை இருக்க குப்பனுக்கும் சுப்பனுக்கும் வந்து இந்த படிநிலைகள் தெரிஞ்சா தானே அவங்க போவாங்க. நிச்சயமா நிச்சயமா. அப்ப பிஓனா யாருன்னு தெரியணும், சிஓனா யாருன்னு தெரியணும், டிஓனா யாருன்னு தெரியணும். இந்த நிலையில போனாதான் அந்த சிஓ ஆபீஸ்ல தான் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த மாவட்டத்துல ஆர்டிஐ சட்டத்தின் கீழே இந்த பள்ளியோட எலிஜிபிள், அவங்களுக்கு வந்து இந்த தேதியில அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது நோட்டிபிகேஷன் அங்கதான் கொடுக்குறாங்க. இப்ப சென்னையை பொறுத்தவரை 2 சிஇஓ இருக்காங்க, வட சென்னை, தென் சென்னைன்னு. அப்ப வந்து வட சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் டாக்டர் அம்பேத்கர் டீடைலா சொல்லுங்க. ஆர்டிஐ பத்தி ஒரு நிகழ்ச்சின்னு ஒரு அழைப்பாளர் வந்துட்டாங்க. வணக்கம், புகார்பட்டி, யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? குணசேகரன் மேடம். குணசேகரன், எந்த ஊருங்கய்யா? விருதுநகர் மாவட்டம், காரியவட்டி தாலுகா. எந்த மாவட்டம்? விருதுநகர். விருதுநகர் மாவட்டம், காரியவட்டி தாலுகா. சொல்லுங்க, உங்க புகார் என்ன? மேடம், இப்ப எங்க அம்மா வேலை ஒரு இடம் வாங்கியிருக்கேன் மேடம். சரி. இப்ப இடம் வாங்கி அதை கிரையம் பண்ணி வீடு ஓடாச்சுங்க மேடம். விளையாட பொருள்லாம் போட்டு ரசி ஓட போகும்போது அதுல வந்து கேஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? சரி, அப்படி இல்ல, நீங்க நிலம் வாங்குறப்ப வந்து வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது ஐயா? வாங்கி 2 வருஷம் ஆகுது சார். 2 வருஷம் ஆகுறப்ப நீங்க கிரையம் பதிவு பண்றப்ப வந்து கேஸ் இருக்குன்னு யாரும் சொல்லலையா? கிரையம் பண்ணும்போது கேஸ் இல்ல மேடம், கேஸ் இல்ல. கரையம் பண்றப்ப கேஸ் இல்ல, அப்புறம் எப்படியா கேஸ் வந்திருக்கும்? நீங்க கரையத்துக்கு ஓனர்ல இல்ல கரையத்துக்கு நீங்க கரையம் வாங்கிட்ட பிறகு உங்க பேர்ல டாக்குமெண்ட் வந்த பிறகு வரி தேர்வைகள் உங்க பேருக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியாம எப்படி யார் கேஸ் போட முடியும்? என் குழந்தைக்கு அதாவது தம்பி சம்சாரத்தோட தம்பியை போட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அதுல கேஸ்ல? கேஸ் வந்து இப்ப இவங்க வாங்குற இடம் வந்து காந்திமதிங்க அவங்க பேரு. அவங்க வந்து தப்பா சொத்து, புது சொத்து, இதை வந்து பத்தாம் மாத்தி தனியா எடுத்திருக்காங்க, இது ஏதோ செல்லு அப்படிங்கிறது இதுல மொத்தத்துக்கு கேஸ் போட்டிருக்காங்க அவங்க. சரி, எத்தனை பேர் வாரிசு இருக்காங்க? அதுல வாரிசு தான் இல்லையா சார்? அதுல காந்திமதி ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க, ஒரு ஆள் தான். நாங்க எல்லாம் ஈஸி பத்திரம் போட்டோம். சரி, அந்த காந்திமதி உங்களுக்கு என்ன வரவுக்காரா? ஆமா, காந்திமதி வந்து எங்க அத்தை. சரி, உங்களுக்கு செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட் பண்ணாங்களா இல்ல கிரையமா கொடுத்தாங்களா? கிரையமா ஆயாச்சுங்க. கிரையமா வாங்கியாச்சுங்களா? ஆமா. சரி, நீங்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? வழக்கு தொடுத்திருக்காரு ஒரு மேல? வழக்கு தொடுத்து மேல கேஸ் வச்சிருக்கீங்க. அது வந்து எங்க பொது இடம். அது வந்து நாங்க கேஸ் போட்டிருக்கோம், நெல் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, இப்ப அதுவும் கேட்கறேன். இல்ல, நீங்க கேஸ்னா நீங்க உங்க வழக்கறிஞருக்கு உங்க நோட்டீஸ் வந்துருக்கும், உங்களுக்கு வரலையா? நோட்டீஸ் வந்துருக்காங்க சார். நாங்க வந்து கிரைய வாங்கி வீடு போட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். இல்லையா, இப்ப உங்களுக்கு அந்த நோட்டீஸ்ல இந்த சாராம்சத்துக்காக இந்த வழக்கு நாங்க தொடுக்கிறோம், அதனால இது மேல நீங்க அதுல எந்த விதமான பணியும் செய்யக்கூடாது. அது வந்து எங்க மேல வந்து சொத்து, பொது சொத்து, இதனால வந்து எங்களுக்கு பங்கு இருக்கு, எங்களை கேட்காம சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. சரி, நீங்க ஒரு வழக்கறிஞர் வச்சு அதுக்கு வந்து பதில் கொடுக்கணும். அப்படிங்களா? ஆமா, நீங்க ஒரு வழக்கறிஞர் வச்சு அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது வந்து நீங்க செஞ்ச தவறுன்றதுக்காக அது வந்து அந்த சொத்தை வந்து முடக்கிடுவாங்க. அதனால நீங்க ஒரு வழக்கறிஞரை இமிடியேட்டா பார்த்து
அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி சார். இப்ப கூடிய எங்க மேல கூடிய இப்போ கூடிய அவங்க கேஸ் போட்டு இல்ல கூடிய மட்டும் இது சிவில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுனா வருஷ கணக்குல போவோம் ஐயா. சரி சார். அதனால அவர் எதிர்த்த மனுதாரரை கூப்பிட்டு வச்சு நீங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு வைக்கலை வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க, இல்லாட்டினா ஊர் பெரியவர் வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க. சரிங்க. அப்படி பஞ்சாயத்து பண்ணி ஒரு சுமூகமான இதுல வந்து ரிட்டனாக எழுதி வாங்கிட்டு நீங்க நடவடிக்கை எடுக்கிறது நல்லது. இல்லைன்னா கோர்ட்டுக்கு போனீங்கன்னா குறைந்தது ஒரு 20 ஆண்டுகள் ஆகும் உங்களுக்கு. கேஸ் வந்து எங்கேயுமே இல்லைங்க சார், அந்த விசாரணை தான் கேஸ் போட்டுக்கிறாங்க. சரி ஐயா, எதுவா இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு பேசுங்க, இல்லைன்னா ஒரு வழக்கறிஞரை வச்சு அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுங்க. வழக்கறிஞர் வச்சு தான் பாருங்க. ஆமா, வேற வழியே இல்லை. சரிங்க சார். ஓகே, நன்றி நன்றி நன்றி. சார், இந்த ஆர்டிஐ பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த லிஸ்டிங் எந்தெந்த ஸ்கூல்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறது வந்து எந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க? முதன்மை கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அதாவது சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், அவர் தான் அந்த மாவட்டத்துக்கான எதுக்கு அந்த கல்வி பிரைவேட்டாக இருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷன் வாட் எவர் இஸ் எதுவாக இருந்தாலும் அவரோட தான் அனுமதி வாங்கணும். அதனால வந்து அவர் தான் வந்து அதுக்கு பதில். இப்போ அரசாங்கத்தில் வந்து விருதுநகர் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் வரும், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வராது. அது சென்ட்ரல் அது ஸ்டேட் போர்டுக்கு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் அவங்க இது பண்ண முடியும். அதே போல இந்த ஆர்டிஐல வந்து இந்த ஸ்டேட் போர்டுல தான் வந்து இந்த எலிஜிபிள் இருக்கு. ஆமா ஆமா. அதனால வந்து இப்போ முதன்மை கல்வி அலுவலகத்தில் நம்ம வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க, நான் இப்போ வந்து பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னா அங்க முதன்மை கல்வியாளர் வந்து ஒன்று சைதாப்பேட்டையில் இருக்காங்க, ஒன்று எக்மூர்ல இருக்காங்க. அந்த அலுவலகத்தில் போகணும். அப்படி 2 அலுவலகம் தெரியலனா கூட அங்க நம்ம கல்லூரி சாலையில அன்பழகனார் வளாகம் இருக்கு, பேராசிரியர் அன்பழகனார் வளாகம் டிபிஐ, அங்க போயிட்டு அந்த தொடக்க கல்வியிலேயே இல்லை உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய இயக்குனர் அலுவலகத்தில் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை முதன்மை கல்வி அலுவலருக்கு அவருடைய முகவரி செல் நம்பரோட கொடுப்பாங்க. அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி கூட அவங்க லிஸ்ட் அவுட் எப்போ ஓட்டுறாங்க என்னன்னு சொல்லுவாங்க. பேப்பர்லயும் செய்தி சொல்லுவாங்க, இது மாதிரி ஆர்டிஐல அப்ளிகேஷன்ஸ் இந்த தேதியில இருந்து அந்த பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறாங்க, இவ்வளவு சீட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வந்து யாருமே தயக்கப்பட தேவையில்லை. இது மாதிரியான பக்கத்துல சென்னையில் இருக்கிறவங்க எங்க பண்ணலாம், மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முகவரி தேவைன்னு சொன்னா கூட நம்ம வந்து புகார் பெட்டியில கூட நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி அடுத்த நிகழ்ச்சியில் கொடுத்துடலாம். நிச்சயமா நிச்சயமா. 8ஆம் வகுப்பு வரையில உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல, அதாவது பெரிய பெரிய பள்ளிகள், நிறைய பணம் கேட்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல உங்களுடைய பிள்ளைகள், அந்த ஏரியால இருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ரைட் டு எஜுகேஷன், அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற திட்டத்தின் வாயிலா நிச்சயமா உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இதை வந்து நீங்க தொடர்ச்சியா சார் சொன்னது போல அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு சென்று இதற்குண்டான தகவல்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். இது மக்களின் கவனத்திற்கு. ஒருவேளை அப்படி அவங்களுக்கு இந்த அலுவலகத்தெல்லாம் போய் முட்டி மோத விட என்றாலும் கூட திங்கட்கிழமை தோறும் பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்குது. அப்போ வந்து ஆர்டி செக்ஷன் பிரகாரம் அந்த சட்ட பிரகாரம் என்னுடைய பையனுக்கு வந்து ஒரு கல்வி நிலையத்துக்கு எனக்கு பரிந்துரைங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் கொடுத்தாங்கன்னா அந்த கடிதம் அந்த கூட்டத்துக்கு அந்த கல்வித்துறை அலுவலர்கள் வருவாங்க. அவங்களே அப்ப சொல்லிடுவாங்க இந்த எந்த ஸ்கூலுக்கு வேணும் என்னன்னு அவங்களே அப்பயே இன்டர்வியூ பண்ணி அப்பயே சொல்றாங்க. அது இன்னும் கூடுதலா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நிச்சயமா. அதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் திருவாளர் பொது வணங்க அத்தனை வந்து ஒரு விளையாட்டாக போய் பார்வையிட்டு வரணுன்ற நான். நிச்சயமா அப்படி போனதான் அரசுல என்ன நடக்குது, எத்தனை துறைகள் இருக்கு என்னன்னு தெரியும். நிச்சயமா நிச்சயமா. அது போறது கிடையாது, திருவாளர் பொது ஜனங்கள் அது போறது கிடையாது. நல்ல சன்ட்ல அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிற வரைக்கும் இது போன்ற அலுவலகங்களை சென்று பார்க்கறதுல மக்கள் தொடர்ச்சியா சந்திச்சீங்க அப்படின்னாலும் சார் சொல்றது போல அதிகாரிகள் அனைவரும் மக்கள் அதிகாரிகளாக செயல்படுவதற்கு ஒரு நல்வாய்ப்பாகவும் இது நிச்சயமா இருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், புகார்பட்டி யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், உங்க பெயர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். பேருங்கய்யா? ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், சொல்லுங்க உங்க புகார் என்ன? என் புகார் மேடம், நான் வந்து எஸ்சி, ஒய்ஃப் வந்து நாய்க்கரு. எங்க பிள்ளைங்க வந்து படிச்சிருக்காங்க. அப்ப அது ஜாதி சான்று எடுத்தோம்னா எஸ்சின்னு போடுறதா என்னன்னு போடுறது மேடம்? அது உங்க 2 பேருக்கான உரிமை. உங்க ஒய்ஃப் அவங்க கம்யூனிட்டியில் சேர்க்கறதுக்கு விருப்பப்பட்டா அவங்க சதுவில் எடுக்கலாம். இல்ல நீங்க வந்து உங்க இதுல எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்க சமுதாயத்தில் நீங்க எடுக்கலாம். பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டு நடைமுறை கலாச்சாரம் வந்து தந்தை வழிதான் ஜாதி சான்றுகள் எடுக்கிறாங்க. நீங்க எஸ்சில எடுக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எஸ்சில அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா பிசில எம்பிசில எடுக்கணும் எம்பிசில எடுக்கலாம். அது நீங்க 2 பேரும் மன ஒத்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். எடுத்துருக்காங்க. இப்ப வந்து கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது இவங்க வந்து எஸ்சி, இவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்க, இவங்க வந்து தனியால உட்காரணும் அப்படின்னா சொல்லி பையன் கிண்டல் பண்ணாங்களா சார் பசங்களை?
எந்த இடத்துலயா எந்த பள்ளிக்கூடத்துலயா இது நடக்குது? இல்ல அது மாதிரி கிண்டல் பண்றாங்களே இப்போ. அதான் இப்போ நாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப கூட மேடம் அதுதான் பேசுனாங்க, சரிங்களா? நிகழ்ச்சியினுடைய துவக்கமே அதை பத்தி தான் பேசியிருக்கோம். தீண்டாமையை பத்தியும் அன்டச்சபிலிட்டி பத்தியும், இது வந்து 1000 ஆண்டு அழுக்கு, இது வந்து போக்கணும்னு முதலமைச்சர் பேசியிருக்காருன்னு பேசியிருக்கோம். ஆனா நீங்க அது மாதிரி ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா, நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்க செல் நம்பரை வாங்கிட்டு அந்த பள்ளிக்கூடம் எது ஏதுன்னு விசாரிச்சுட்டு அது மீது சட்ட ரீதியா நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். அது அரசு பள்ளி தானே? பிரைவேட் ஸ்கூல் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க அதை ஒரி பண்ணக்கூடாது. அது மாதிரி சக மாணவர்கள் வந்து சாதி பெயரை சொல்லி குறிப்பிட்டு நீ தனியா உட்காரு நீ அப்படின்னு சொல்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அது மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கு அந்த சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அது சரி சார். இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தாங்க சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க படிக்கிறாங்க சார். சரி. படிக்கிற இடத்துலயும் கூட வந்து ஒரு யூனிஃபார்ம் போடுறது எதுக்காக போடுறோம்? ஜாதி மதம் வசதி வாய்ப்பு ஏற்றத்தாழ்வு இருக்கோட போடுறோம். ஆமா ராமச்சந்திரன் தோழர், நீங்க சொல்றது தெளிவா சொல்றீங்க. அவரு என்ன முழுமையா சொல்லி முடிங்க. அது மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஜாதி இது மறைக்கலாமா சார்? அதுக்குதான் தோழர் அதுக்குதான் வந்து அரசாங்கத்துல இது மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல 8வது படிக்கிற பையனை அருவாள் எடுத்துட்டு வந்து இது மாதிரி வெற்ற நிலையில ரவுடிசத்தை கையில எடுக்கிறாங்க. அதே போல ஜாதிய பேர்ல வந்து ஜாதிய கயிறுங்க கட்டுறாங்க, அடையாளங்களை தூக்கி பிடிக்கிறாங்க. அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் ஒழிக்கணுன்றதுக்காக தான் அந்த கல்வி நிறுவனங்கள்ல கூட ஜாதி பேர்ல வரக்கூடாது, அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு. அதே போல ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திரன்ற ஒரு தலைமையில ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து பரிசீலிச்சு அரசுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. அதனால அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க தான் செய்யுது. ஆனா இன்னமும் வந்து மக்கள் வந்து என்னதான் சட்டங்கள் திட்டங்கள் போட்டாலும் மனத்தில் இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகள் அழுக்கு, அந்த ஜாதிய அழுக்கு வந்து என்னைக்கு அவங்களா வெட்டு ஒழிக்கிறாங்களோ அப்பதான் இது மாறும். அவங்களா எப்படி ஒழிக்க மாட்டாங்க? நம்ம கவர்மெண்ட் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது போய் நுழைஞ்சி அது செய்யக்கூடாது, அது சொல்லக்கூடாது அரசாங்கம் என்னதான் முன்முனைப்பு காட்டி இதுல செயல்படுத்தி எடுத்தாலும் கூட வளரும் தலைமுறை பிள்ளைகளுக்கு இது பற்றிய தீண்டாமை ஒழிப்பு, இந்த அன்டச்சபிலிட்டியை பற்றிய சரியான வகுப்புகள் எடுத்தா மட்டும்தான் இதற்குண்டான தீர்வு கிடைக்கும். அப்பதான் வருங்காலம் வந்து எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுல வந்து அரசை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது, பொதுமக்களும் இதை கவனத்துல எடுத்துக்கணும். இந்த வந்து இன்னும் வரைக்கும் வந்து ஆதிக்க சமூகம், இது ஆண்ட பரம்பரை இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியக்கூடியவங்க, மாஸ்காட்டிட்டு திரியறவங்க எல்லாரையும் அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். குறிப்பா காவல்துறையை சொல்றேன் நான். ஏன்னா இது போன்ற நடவடிக்கைகளும் தொடர்ச்சியா இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி இது போன்ற பகுதிகளில் வந்து ரொம்ப அதிக, ராமநாதபுரம் இது போன்ற பகுதிகளில் இன்னும் அதிகமா ரொம்ப வெளிப்படையாவே நடக்கப்படக்கூடிய நிகழ்வுகளா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதனால வந்து எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்கூல் லெவல்ல டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு லெசன்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கிறீங்களோ அது போல எல்லாரும் மனுஷங்க தான், அவன் உடம்புல ஓடுறதும் ரத்தம் தான், உன் உடம்புல ஓடுறதும் ரத்தம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும். குறிப்பா அப்பதான் வந்து வளரும் தலைமுறை வந்து நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான தலைமுறையா உருவெடுக்கும். அப்பதான் வந்து அதை வைத்து வாக்கு வங்கி அரசியலும் செய்ய முடியாது அப்படிங்கிறது என்னுடைய வந்து தனிப்பட்ட கருத்து, ஆணித்தரமான கருத்து. அதை நம்ம வந்து அப்படி போற போக்குல சொல்லிட்டு போயிட முடியாது. உண்மையிலேயே வந்து இது சீர்தூக்கி சிந்தனை பண்ண வேண்டியது ஆட்சியாளர்கள் தான். கண்டிப்பாக இது நீங்க சொன்ன மாதிரி இரும்பு கரம் கொண்டு சட்டத்தை இன்னமும் வந்து சீர்தூக்கி அதை வந்து வலிமைப்படுத்த வேண்டும். வலிமைப்படுத்த வேண்டி தேவையான இடத்துல வந்து இன்னும் அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்து இது கொண்டு வந்தோம்னா அங்க ஒரு சம்பவங்கள் நடக்கிறப்ப வந்து அது தண்டனைக்கு உட்படுத்துறப்ப வந்து பாக்குற ஆடியன்ஸ் வந்து இந்த பிரச்சனைக்கு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சவுதி அரேபியெல்லாம் பார்த்தோம்னா 1000 பேர் முன்னாடி வந்து நிக்க வச்சு கையை வெட்டுறது காலை வெட்டுறது எதுக்கு பண்றாங்க? அப்போ ஒரு லெசன் வரணும், பயம் இருக்கணுன்றதுக்காக தான். சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கணும். சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றால் ஒழிய ஆட்சியாளர்கள் வந்து அதை சீர்தூக்கினால் ஒழிய இது மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது போல சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய திரைப்படங்களையும் வந்து முற்று முழுவதுமா தவிர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவை பார்த்து, சினிமாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய மாணவர்கள் அதிகமாயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்கள்ல, ஊர்ப்புறங்கள்ல, கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போதைப்பொருள் கஞ்சானா என்ன, மெட்டாபெத்தமின்னா என்ன அப்படிங்கிற விஷயமே தெரியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு சினிமாக்கள் மூலமா அவங்க கண்ணு வழியா உள்ள போற விஷயங்கள் வந்து அவங்க அது எங்க இருக்குன்னு தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. எளிதா பள்ளி அளவிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. அதனால சமூக ஊடகங்கள், திரைத்துறை இதுல வந்து குறிப்பா வந்து இது போன்ற சாதி போன்ற விஷயங்கள், போதை கலாச்சாரங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து சென்சார் போர்டு வந்து அது வந்து அது மாதிரி விஷயங்களை வந்து தடை செய்யணும். தமிழ்நாடு அரசாங்கமும் அது தடை செய்யணும், முன் வரணும். அப்படி இருந்தா தான் வந்து அது தணிக்கைக்கு உட்படுத்தணும். அதெல்லாம் தணிக்கைக்கு உட்படுத்தாத நிலையில வந்து
அது வந்து இது மாதிரி வரப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி அது சோஷியல் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு எப்படிடா நீ கத்தி எடுத்துட்டு போனா நான் வந்து சோஷியல் மீடியால பார்த்தேன் அது எப்படி வெட்டுறது போறதெல்லாம் அதுல போட்டுருக்குன்னு சொல்றோம். அப்போ இந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அது வந்து சோஷியல் மீடியாவே வந்து இதுவாயிடுச்சு. அது வந்து ஒரு திறந்த புத்தகமா இருக்குது. தூக்கு போட்டுக்கிறதுன்றது முதல்ல யூடியூப்ல போட்டு பார்த்து அது மாதிரிதான் இப்போ ஒரு கேஸ் நமக்கு தூத்துக்குடியில இருந்து வந்தது. ஆமா, அதை பார்த்து தான் பண்ணான்னு சொல்லிட்டு கேஸ் வந்து க்ளோஸ் பண்றாங்க காவல்துறை. ஆமா, அந்த பையனுடைய செல்போனை வாங்கி பார்த்தோம். அதுல அவன் நிறைய வீடியோஸ் வந்து ஹேங் பண்றது எப்படின்றது தான் பார்த்திருக்கான். அதை பார்த்து தான் அவன் அது மாதிரி ட்ரை பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து காரணமா சொல்றதுன்னா அப்ப இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அரசாங்கம் தானே. அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். நிச்சயமா வந்து இது தொடர்ச்சியா வந்து அரசு வந்து கையில் எடுத்து செய்யணும். அப்பதான் இளைய தலைமுறை, வளரும் தலைமுறை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையா உருவாகும். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், புகார் பெட்டி. யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க? சந்திரன், திருவண்ணாமலை மாவட்டம். சொல்லுங்க சார், உங்க புகார் என்ன? பாகப்பிரிவினை அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தாங்க. சரிங்க. அதுல அண்ணன் தம்பி பாகத்தை நானே கிரையம் வாங்கிட்டேன். அது கிரையம் தனியா பத்திரம் எழுதிக்கிட்டேன். ஆனா அடுத்து நான் இன்னொரு விற்கலான்னு போகும்போது என்னுடைய பாகத்தை பத்தி கேக்குறாங்க. என்னுடைய பாகத்தை பத்தி நான் எதுவுமே எழுதல. அதனால இது சிக்கலா இருக்கு. இது சார்கிட்ட கேட்கலாம். அதாவது நீங்க பாக பிரிவினை பண்றப்போ ரத்த உறவுகளுக்குள்ள நீங்க சேல் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா? 3வது ஆளுக்கு சேல் பண்றப்போ வந்து இது மாதிரி சிக்கல் இடியாப்ப சிக்கல் வரத்தான் செய்யும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ரத்த உறவுக்குள்ள பங்காளிங்க அங்காளி பங்காளின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்னு போவீங்க. 3வது ஆள் வந்தப்ப அவங்க சட்ட ரீதியா இது பண்ண முடியாது இல்லையா? அப்ப அவங்க விற்கிறதுக்கு முன்னாடி அதை யோசனை பண்ணிருக்கணும். இது எனக்கு வழி வகையெல்லாம் எப்படி, நான் போக்குவரத்தெல்லாம் எப்படி, எனக்கு அதெல்லாம் வந்து பத்திரத்துல நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீங்க கொண்டு வந்து அது செய்யாதனால வந்து இப்ப நீங்க வந்து அது வருவாய் ஆய்வாளர், விஓ, கிராம நிர்வாக அலுவலர் அவங்களாண்ட கூப்பிட்டு வச்சு பேசுங்க. அதுக்கு என்ன வழிவகை சொல்றான்னு பாருங்க. அப்படி வழிவகை அவங்க சொல்ல இல்லைன்னு சொன்னா கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு தீர்வுக்கு வரலன்னு சொன்னா நீங்க சட்ட ரீதியா தான் போகணும். இல்லைங்க, எனக்கு அண்ணன் முறையில சிக்கல் எதுவும் இல்லை. அவங்க கொடுத்துட்டாங்க, என்கிட்ட பாகம் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நான் மொத்தமா சேர்த்து விற்கலான்னு போதும் என்னுடைய பங்குக்கு பத்திரம் தனியா இல்ல, தாய் பத்திரத்தில் தான் இருக்குது. அப்பாவுடைய தாய் பத்திரத்தை நீங்க வந்து 3த்துக்கும் சேர்ந்து தானே வருது தாய் பத்திரம்? ஆமா ஆமா, என் பங்கு சேர்ந்தா தாய் பத்திரத்தில் இருக்கு. அப்ப நீங்க அதை நீங்க மேற்கோள் காட்டலாமே. தாய் பத்திரத்துல இந்த டிவிஷன்ல இந்த புத்தகத்துல இந்த இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க குறிப்பிட்டு காட்டலாமே. அதுதான். ஆனா உங்களது சேர்த்து தனி பத்திரமா வந்திருக்கணும். கிரையம் அவங்க வாங்கியிருக்கீங்க, பார்க்க குறிப்பிடல அப்படின்னு. அதுதான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, பதிவுத்துறை சார் பதிவாளர் எங்க உங்களுக்கு? இது உங்க ஆரணியா? திருவண்ணாமலை. உங்களுக்கு சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் திருவண்ணாமலையா? ஆமா சார். அப்ப நீங்க திருவண்ணாமலை சார் பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு உங்க டாக்குமெண்ட் எடுத்து போய் வச்சுட்டு நீங்க பேசி அதுக்கு என்ன மாதிரி ரெமெடி கொண்டு வர முடியும்னு நீங்க அவரை தான் ஆலோசனை கேட்கணும். நன்றி 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 நன்றி. அழைத்தமைக்கு நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியின் இறுதி 5 நிமிடங்கள். இன்றைக்கு அரசியல் தலைவர்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையுமே சொல்கிறேன், அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்களும் சரி, சபை நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கருத்தில் கொள்ளாமையே மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் தொடர்ச்சியாக கொச்சையான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை வந்து மேடை பேச்சுகளில் பேசுகிறாங்க. இது ஒரு சமூக ஆர்வலராக எப்படி பார்க்குறீங்க? இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் கிடையாது மேடம். ஆரோக்கியமான கலாச்சார சீரழிவுக்கு ஒரு முன் உதாரணம். ஒரு தலைவனாக இருக்கவன் வந்து முன் உதாரணமாக இருக்கணும். அதை விட்டுட்டு பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு தனக்கு தான் இருக்குன்றதுக்காக வாயில வந்து அதெல்லாம் பேசுறதுன்னு சொன்னோம்னா பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் அருவருப்பாங்க. அதுவும் இல்லை சோசியல் மீடியாவில் இருக்கு. நான் இப்போ பேசுகிற அருவருக்க தகுந்த வார்த்தைகளை பேசிட்டு நான் இறங்குறதுக்குள்ளே சோசியல் மீடியாவில் என்னை பற்றி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ அப்படி இருக்கிறப்ப வந்து அதுவும் வந்து அமைச்சர் லெவலில் இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரத்தை போகிறது வந்து ரொம்ப வருத்தத்தக்கது. இது வந்து முதலமைச்சருக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும். ஆட்சியாளர் வந்து முதலமைச்சருக்கு வந்து டெப்டி சிஎம்முக்கு இது வந்து பாதிப்பு ஏற்படும். பார்த்தீங்களா, அவங்க மந்திரிங்க இவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் மந்திரிங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதை நான் சொல்லலை, பப்ளிக்ல பேசக்கூடிய வார்த்தை, காதால கேட்கக்கூடிய வார்த்தை. அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும். இல்லைன்னா ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆச்சுன்னா இதனுடைய ரியாக்ஷன் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து இதை பூஸ்ட் ஆக்கி அதை வந்து பெரிய ஊதி விட்டுருவாங்க. ஊதி விடுறப்போ 2026 எலெக்ஷன்ல வந்து பாதிப்புக்கு உருவாகும். ஏன்னா முன்பு இருந்த அரசியல் தலைவர்கள் எல்லாமே விமர்சனம் செய்யறதா இருந்தாலும் சரி, அவர்களை குற்றம் சாட்டுவதாக இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய அவர் இவர் இது போன்ற நல்ல வார்த்தைகளை தான் பயன்படுத்தி நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஏன் நமது முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட மேடம் ஜெயலலிதா வந்து அம்மையர்
அம்மை அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த உச்சரிப்பு என்பது அப்படி இருக்கு. அது நாகரிகத்தினுடைய தோன்றல். வந்தவங்க எல்லாமே அப்படி இருக்காங்க. ஒரு பேராசிரியர், அதுவும் வந்து ஒரு டாக்டரேட் பண்ணவர், அவர் அது மாதிரி வார்த்தைகளை வந்து அதுவும் மதம் சார்ந்ததுல வந்து பப்ளிக்ல வந்து முகம் சொலிக்கக்கூடிய அளவுக்கு பேசுறது வந்து உண்மையிலேயே உள்ளார்ந்தபடி சமூக ஆர்வலர்கள் சார்பில் மக்கள் வழிகாட்டி இயக்கமும் நாங்க வந்து சோசியல் மீடியாவில் பல பதிவுகள் அது வந்து கண்டித்து போட்டிருக்கோம். அதே மாதிரி புகார்பெட்டி நிகழ்ச்சியில நம்ம அது வந்து கண்டனக்குரியது தான். இது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கட்சி லெவல்ல மட்டும் நடவடிக்கை எடுத்தது போதாது. அது அமைச்சரவையில இருந்து அதை வந்து அப்புறப்படுத்தினா தான் மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்பதான் இவருடைய ஆட்சி வந்து இவருடைய வந்து நேர்மையான நிலையான ஒரு ஆட்சியை செய்யறாருன்னு மக்கள் மத்தியில் வரும். நிச்சயமா அப்படின்றது நம்ம வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது வேண்டுகோளாக நம்ம பதிவு செய்யறோம். நிச்சயமா. அதனால மற்ற இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் சரி, பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்களும் சரி, அரசியல் ரீதியா இருக்கக்கூடியவங்க நிச்சயமா சபை நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலும் வந்து கட்சி ரீதியா எல்லா கட்சிகளும் வந்து செயல்படுத்தணும். நீ என்ன சொல்லிட்ட, நான் உன்னை சொல்றது, அந்த மாதிரியான போக்கும் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. வார்த்தை போர் அப்படிங்கிறது உண்மையிலே தக்க விஷயமா மக்கள் பார்வையில பார்க்கப்படுது. அதனால சோசியல் மீடியால இருக்கு அப்படிங்கறத கவனத்துல கொண்டும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்த பல்வேறு அழைப்புகளுக்கும் சரி, நான் கேட்ட தனிப்பட்ட கேள்விகளுக்கும் சரி, மிகச் சிறப்பான முறையில தீர்வுகளும் வழிகாட்டுதலும் கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம் மேடம். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.